சார் வணக்கம்ண்ணா. நான் சென்னை விருகம்பாக்கத்துலேருந்து இருக்கேன் சார். என் பேர் முருகேஷ். நான் 90% தண்டுவட பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. 20 வருஷமாக படுத்த படுக்கையாகவே என்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் நான் என்னோட அம்மா அப்பா வயசானவங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய அம்மா அப்பா அங்கே இருக்காங்க. 90 வயசு அப்பாவுக்கு ஆகுது. இந்த இடம் 2006 வாங்கினோம். என் தம்பி 2009 பாகப்பிரிவினை பண்ணி கேட்குறாரு. நான் கொடுத்துட்டேன். என்னுடைய கடையை எடுத்து எழுதி வாங்கிக்கிட்டார் அந்த டேட்டில். இப்போ பவர் கொடுத்தாரு அந்த இடத்துக்கு, பாதி இடத்துக்கு கொடுத்துட்டு அந்த இடத்துல உட்கார முடியும், அந்த இடத்த ஆக்கிரமித்து வச்சுட்டு பவரை கேன்சல் பண்ணிட்டாரு. இது தொடர்பாக இந்த கம்ப்ளைண்ட் பவரை மோசடி பண்ணிட்டானேன்ட்டு நான் நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க டிசி சிசிபிக்கு மாற்றினாங்க. சிசிபியில் மாற்றினது அவங்க இது வரைக்கும் என்னை விசாரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கலெக்டரேட்டை மனு கொடுத்தேன். அங்கேயும் என்னை விசாரிக்கவே இல்லை. இது வரைக்கும் விசாரிக்க வரவே இல்லை. மனு என்னாச்சுன்னே தெரியல. மாற்றுத்திறனாளி ஆணையரகம்னு சொல்லிட்டு பீச் ரோட்டில் இருக்குது, அங்கே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்னை இது வரைக்கும் விசாரிக்கலை. என் இடத்த ஆக்கிரமித்து வச்சுருக்க இடத்த மீட்டு கொடுக்குன்னு சொல்லி நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். மறுபடியும் மாற்றுத்திறனாளி ஆணையரத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க ஆர்டிஓ விசாரணைக்கு விட்டாங்க. ஆனால் அவங்களும் இது வரைக்கும் என்னை விசாரிக்கவே இல்லை. ஆர்டிஓ யாருமே வரல. விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் 3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். யாருமே தலையிட மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சொத்தை நான் எப்படி மீட்கிறது? ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் இப்படி இருக்கேன். கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் இடத்த மீட்டு கொடுக்கணும். வயசானவங்க முதியோருடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் வச்சு கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பாதுகாப்பு வீட்டில் உள்ளவங்களாலே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அநீதியாக இருக்குது. என்ன மாதிரி உடம்பு முடியாதவங்கள அசிங்கமாக திட்டுறது வீட்டில் உள்ளவங்களால தான் திட்டுறாங்க. வெளியில் உள்ள நபர்கள் யாருமே இல்லை. வீட்டில் பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். என்னுடைய நிலத்தை மீட்டு எனக்கு கொடுக்கணும். சிஎம் உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். எனக்கு என்னுடைய இடத்த மீட்கிறதுக்கு இந்த வாடகை வச்சு தான் அந்த இடத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கொரோனா நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ண உடனே இவன் கடையில் பசங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லை, 2 மாதத்துக்கு மட்டும் தான்னு சொல்லி கேட்டான். அதனால 2 மாதம் இருந்தானா கேட்குறான்னு சொல்லிட்டு இவன் கொடுத்துட்டான். தம்பி தான் நினைவு கொடுத்தான். இப்போ அதே இதில் உட்காந்துக்கிட்டான். எங்களை வரவே விடலை. ஆளை வந்தாச்சுன்னா திட்டுறது, அடிக்கிறது, விரட்டி விடுறது, இப்படியே இருந்துட்டு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் எத்தனையோ பேர்ட்ட கொடுத்தாச்சு. எல்லா கம்ப்ளைண்ட்டும் இங்கே இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் வேணால் காமிக்கிறேன் பாருங்க. எல்லா கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்தேன். நான் நல்லா நடமாட்டிட்டு தானே விட மாட்டேன். நான் படுக்கையில் இருக்கிறவர். எனக்கு அவங்க உதவி தான் பண்ணணுமே தவிர உபத்திரம் பண்ணக்கூடாது. நான் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல. என் இடத்த விட்டுட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே போய் முறையிடனே தெரியல. மாற்றுத்திறனாளியால் என்ன மாதிரி உள்ளவங்களோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு புதுசாக ஏதாவது சட்டமாவது போடுங்க கவர்மெண்ட். என்னை அசிங்கமாக கபோதி நொண்டி படுத்து தானே கிடக்குறேன், உனக்கு எதுக்கு சொத்து, எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துரு இப்படின்னு சொல்லி மறைமுகமாக என்னை தாக்குறாங்க, மிரட்டுறாங்க. எஃப்ஐஆரே பதிய மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேர் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எந்த எஃப்ஐஆரும் போட மாட்டேங்கிறாங்க. எனக்கு சட்டப்படி எவ்வளவோ போராடிட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடியலை. இப்போ கஷ்டப்படுத்துகிறாங்க. என்ன ஒரு உதவியும் பண்ணலை. எனக்கு உதவி வேண்டாம். யாரும் உதவி பண்ண வேண்டாம். கவர்மெண்ட் கூட எனக்கு உதவி பண்ண வேண்டாம். சொந்த காலில் என்னால் சம்பாதிக்க முடியும். எனக்கு ஓத்திரம் பண்ணக்கூடாது. என்ன நான் நிம்மதியாக இருக்கேன். என்னோட இடத்த எனக்கு கொடுத்துருங்க. என் பேரில் உள்ள இடத்த இது மாதிரி இந்த 3 இடம் இருக்குது என் பேரில். எல்லாத்தையுமே அவன் எடுத்து ஆக்கிரமிக்கணுங்கிற முறையில் அவன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு 3 கிரவுண்ட் இடத்த ஏற்கனவே ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாரு வேற ஒருத்தர் இடத்த. அவனுடைய பொழைப்பே இதுதான். அவன் ஒய்ஃபு, அவருடைய மச்சான் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க வராங்க. எஃப்ஐஆர் போடணும் சார். நீதி வேணும் எனக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுங்க. இப்போ உங்க தம்பி அவருடைய இடத்த எடுத்துக்கினாரா? இந்த உங்களுடைய பேர்ல இருந்த நிலத்தை அவர் என்னுடைய பேர்ல இருந்த இடத்த தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. 2009 எல்லாம் வாடகை கொடுத்து நான் அக்ரிமெண்ட் வச்சிருக்கேன். எல்லா வாடகை அக்ரிமெண்ட் அந்த வாடகை வச்சு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலி பண்ணால் 1 மாதம் மட்டும் நான் ஊருக்கு போகிற நேரத்தில் தங்கிக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இங்கே ஆளுங்களெல்லாம் தங்க வச்சிருக்கேன். எல்லாம் கடையில் வேலை பார்க்குறவங்க, அடி ஆளுங்க எல்லாரும் இங்கே தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கேன். இப்போ ஒரே பிரச்சனை பண்ணுறாரு, அடிக்க வராரு. போலீஸார் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு உரிமை இருக்குது இந்த இடத்துல, நீங்கள் இருங்க, இருந்தால் கோர்ட்டில் போய் பாருங்கிறாங்க. என் இடத்த நான் ஏன் சார் கோர்ட்டில் போய் பார்க்கணும்?
என் பேரில் சொத்து இருக்குது, என் பேரில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? எவனோ ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான், அவனை துரத்த விட மாட்டேங்கிறாங்க. நீ கோர்ட்டில் போய் பாருங்கிறாங்க. நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன். ஏற்கனவே 4-5 கேஸ் அவன் கோர்ட்டில் போட்டிருக்கான். இன்னும் 4-5 வருஷத்து நான் செத்துருவேன், எல்லாத்தையும் எடுத்துடலாங்கிறக்க அவன் கேஸ் போட்டிருக்கான். நான் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும் என் இடத்த மீட்டுங்கிறதுக்கு? நான் செத்தாலும் இங்கே தான் சாவேன், எதுனாலும் அங்கே தான். என் பிணத்துக்கு மேலே தான் நீ எல்லாம் பண்ணணும். இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். கோர்ட்டுக்கும் போகலை, எங்கேயும் போகலை. கோர்ட்டுக்கு போனால் இழுத்துட்டு போயிடும் கேஸுங்கிறாங்க. அப்படி தாங்க நடக்குது. எனக்குன்னு ஒரு இது இல்லை, நீதி இல்லையே. கோர்ட்டில் சீக்கிரமாக முடியுமா கேஸுனா? முடியாது. அப்புறம் நான் எங்கே தான் போகிறது? போலீஸுக்கு போனால் கோர்ட்டுக்கு போங்கிறாங்க. கோர்ட்டில் அப்போ சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி கேஸ் இல்லை. என்னுடைய இடத்த நான் மீட்கிறதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? என் பேரில் ஒரிஜினல் எல்லாமே இருக்குது. இதை வச்சு நான் ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.